ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஹெச்எஸ் ஃபார்ம் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நியூவாக ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகிருக்குது, மேங்கோ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்துட்டு எல்லாருக்குமே தோணும், இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் வந்து டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா பை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? உங்களோட விருப்பம் தான் எதுனாலுமே. இப்போ இதில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஆப் டெவலப் பண்ணுறதுக்காக லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதாவது ஃப்ரீ விட்ரா கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி இது 3 வீக்ஸ் ஆகுது. ஓகேவா? இந்த மண்டே வந்துச்சு அப்படின்னா 3 வீக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் என்ன ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஆப்பிள் ட்ரீ மட்டும் இருந்துச்சு. அப்போது நம்ம 0 பிளான், ஆப்பிள் ட்ரீங்கிறது 0 பிளான். ஓகேவா? ஸோ 0 பிளானில் மட்டும் நம்மளுக்கு அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சு, அதை விட்ரா போட்டு எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டு பனானா ட்ரீ, பியர் ட்ரீ 2 இதுவுமே வந்துச்சு. ஓகேவா? அது வந்து இப்போது 2 வீக் ஆக போகுது. இப்போ 3வது வாரத்தில் கரெக்டாக மேங்கோ ட்ரீ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பனானா ட்ரீ, பியர் ட்ரீ வந்து வாங்கும் மோஸ்ட்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருந்தோம். ஓகேவா? அதாவது ஃப்ரீ விட்ரா எடுத்து அந்த அமௌண்ட்டை இதில் போட்டு ரொட்டேட் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும் மோஸ்ட்டில் இப்போ வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருப்பீங்க. ஓகேவா? பனானாவும் சரி பியர் ட்ரீயும் வாங்கியிருக்கவங்க இப்போ ப்ராஃபிட்டில் போயிட்டுருப்பீங்க. நெக்ஸ்ட்டு மேங்கோ ட்ரீ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நியூவாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா பனானா ட்ரீ, பியர் ட்ரீ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? மேங்கோ ட்ரீ வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் இந்த ஆப்பில் ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கலாம், மற்றபடி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? கம்பல்சரி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா மேங்கோ ட்ரீயோட அமௌண்ட் வந்து 7,800 ஓகேவா? ஸோ ஹையாக அமௌண்ட் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 520 அதாவது மார்க்கெட் சேல் அப்படிங்கிறது இல்லை, மார்க்கெட்டில் போய் பார்த்தோன்னா தெரியும், டெய்லியுமே ரேட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங்கில் பனானா வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 7 தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்துட்டு ₹7.38 இருக்குது. அப்போது 10 பனானாவோடது ₹73.80. ஓகேவா? டெய்லியுமே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 80 காசுங்கிறது 20 காசு கூட வந்து ₹8 வந்துடும். ஓகேவா? அப்போ ஒரு பனானாவோட ட்ரீ ரேட் வந்துட்டு ₹80 அப்படின்னு ஆகும். ஓகேவா? மொத்தப்படி அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சேல் இந்த ரேட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆகும் போச்சுல உங்களுக்கு டக்குன்னு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இதுலேயுமே மேங்கோ ட்ரீ வந்துட்டு 7,800 நம்ம வாங்குகிறோன்னா 10 மேங்கோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 10 மேங்கோ இதில் சேல் பண்ண போச்சுல இன்றைக்குள்ள ரேட் என்ன இருக்குன்னா ₹57 இருக்குது. ஓகேவா? ₹57 அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10க்கு ₹570 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்துட்டு இதிலே ரேட் வந்து அதிகமாகலாம். ₹57 இருக்கலாம், இதில் வந்துட்டு ₹57 10 காசு 30 காசு இந்த மாதிரி ஆகும். ஓகேவா? அதாவது எக்ஸ்ட்ரா ஆகும். ஆப்பிள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லோ ஆகிட்டு போதே தவிர மற்றபடி பனானா, பியர், மேங்கோ இந்த 3மே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் 20 பைசா அப்படி எக்ஸ்ட்ரா தான் ஆகிட்டு போகுது. அதனால் ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இதில் வந்துட்டு ப்ராஃபிட் நான் இது வரைமே எடுக்கலை, இப்போ தான் நான் வந்து நியூவாகவே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறவங்க பனானா, பியர் ட்ரீ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் இதில் வந்து ப்ராஃபிட்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க வேணால் 7,800 போடணுன்னா போட்டுக்கலாம். பட் அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேவா? அதில் ₹520 கிடைக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுக்கிறதுக்குமே 15 நாள் ஆயிரும். பட் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்து அதில் போடுறீங்க எங்கள் மோஸ்ட்டில் உங்கள் கை அமௌண்ட் போட்டிருக்க மாட்டீங்க. அப்படிங்கிற மோஸ்ட்டில் கொஞ்சம் லாஸ் ஆகாது. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி இந்த ஆப் வந்து எப்படி போகுங்கிறது தெரியாது. இந்த ஆப் பற்றின வேறு அப்டேட் எதாவது வந்துச்சு அப்படின்னா நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் ஆவேன். இதில் ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்றபடி கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணணும் எப்படி என்ன ஏதுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உடனேயே உங்களோட ஃபோன் நம்பர் போட்ட பேஜ், அதாவது மை பேஜ் இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த இடத்துல கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும். ஓகேவா? பிங்க் கலரில் இருக்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கனாலே கஸ்டமர் சர்வீஸ்க்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாய் மேம், ஐ எம் நியூ ஜாயினும் போட்டு ஃபோன் நம்பர் போட்ட பேஜ் வந்து சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் 7,800 வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் அதாவது ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணி பார்க்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்றபடி கம்பல்சரி எதுவுமே கிடையாது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஆல்ரெடி வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ப்ராடக்ட் லான்ச் ஆகலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஓகேவா? இந்த ஆப் வந்து ஜஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் வந்தது. லாங் டேர்ம் அப்படின்னாலே நம்ம சீக்ரெட் லிங்காக கொடுப்போம் அப்படின்னா அது வந்து கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஓப்பன் லிங்காக கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஓப்பன் லிங்காகவே நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் வச்சுருக்காங்க. நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துடும். ஓகேவா? முன்னாடி ஃப்ரீ விட்ரா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ரீ விட்ராவோட ரேட் வந்துட்டு கூட்டிகிட்டே போகிறாங்க. 1,500 2,000 இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ₹230 இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி நான் வந்து அமௌண்ட் வச்சுருக்கேன், இதில் ஃப்ரீ விட்ரா அமௌண்ட்டு பார்த்து நான் அமௌண்ட் வச்சுருக்கேன்னு நினைக்கிறவங்க இதில் 1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட
உங்களுக்கு வந்துட்டு விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? 200 இருந்துச்சுன்னா மினிமம் விட்ரா 200 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ 1000, 3000 அதுக்கப்புறம் 7800. ஓகேவா? 3 பிளான் இருக்குது. 1000க்கு வந்துட்டு 3 டைம் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பை லிமிட்னு இருக்குல்ல, இது வந்து 3ன்னு போட்டிருக்கா, 3 தடவை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த 7800 நம்ம 3 டைம் வாங்கலாம்னு போட்டிருக்காங்க. 3000 3 டைம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் 7500 தான் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா மட்டும். ஓகேவா? மற்றபடி ஒரு ஆப்பில் ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா அதை விட்டு வெளியே வர்றதுக்கு மட்டும் பாருங்கள். ஓகேவா? பட் இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. இது ப்ரைவேட்டாக கொடுக்குற சீக்ரெட் லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லலாம். இது வந்துட்டு ஓப்பன் லிங்காகவே நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அப்படிங்கும் போதுல ஆப் டெவலப்மெண்ட் ஆகி இப்போ தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகுது. அப்படிங்கும் போதுல எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. இன்னும் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகி தான் க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் யூஸ் பண்ண நினைக்கிறவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 10 நாள் போகட்டும், 15 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த 1000 பிளானாக இருக்கட்டுமே, 3000 பிளானாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் VIP 1, VIP 2 வீக்லி சேலரிலாம் இருக்குது. அதையுமே பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸ், டாஸ்க் ஆப், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆப் பற்றின எதனா அப்டேட் இருந்துச்சுன்னா கூட நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.